पति ब्रह्मचारी ஒருவேளை நான் சொன்னது போயினா என் வெயிட்டால இந்த வளையல் உடைஞ்சு போயிடும். மேக்னெட் ஆச்சு, அதனால தான் வெயிட் அந்த பக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. நிஷா பொய் சொல்றான்னு யாருமே சொல்லிடக்கூடாது. நீ இந்த மாதிரி கோணையா நிக்கிற? வெயிட் அதிகமா இருக்கு தானே? இதனால தான் வெயிட் அதிகமான மாதிரி தெரிஞ்சுது. அண்ணா, உண்மையில நீங்க கலக்கிட்டீங்க. அண்ணி உண்மையதான் சொல்றாங்கன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிட்டீங்க. அப்புறம் உங்க வளையல் கூட உடையல. சொல்லு, இதெல்லாமே உன்னுடைய வேலைதால? ஒழுங்கா உண்மையை சொல்லலன்னா இடுப்பு கிளி ரத்தம் வர வச்சிருவேன். நான் உண்மையை தான் சொல்றேன். சிப்ஸ் சாப்பிட்டதுதான் நானு. மேக்னெட் நான் வைக்கல. பேபி, நீ எதுக்காக அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்ட? நல்ல வேலை நான் தான் மேக்னெட் வச்சேங்கிற விஷயம் சூரஜ்க்கு தெரியல. கிளம்பு, வீட்டை விட்டு வெளியே போ.
சாப்பிடாம தண்ணி குடிக்காம நீ வெளியே தான் இருக்கணும். அப்புறம் சிவனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சத்தம் வராம இருந்துச்சுன்னு வை, அப்புறம் ராத்திரியே நீ வெளியே தான் இருக்கணும். அத்தை இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் அத்தை. இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. உனக்கு யார் ரெண்டாவது வாய்ப்பெல்லாம் கொடுப்பா? அம்மா, வேண்டாம் அத்தை, விட்டுடுங்க. ஓடி, அம்மா. ஏய், பொண்டாட்டி பின்னாடியே போய்கிட்டு நீ எங்கடா போற? இது நான் உன் மனைவிக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. இன்னொரு தடவை இப்படி பண்ணானா அப்புறம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா அனுப்பி வச்சிடுவேன். என்னடா உனக்கு புரியுதா? தேங்க்யூ. இன்னைக்கு நீ என்னையும் என் வளையலையும் காப்பாத்திட்ட. அண்ணி, நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? ரோஜா பூ மாதிரி இருந்த என் பொண்ணு சூரஜ் மாதிரி ஒரு ரவுடி பையனுக்கு கட்டி வச்சுட்டேன். இது நான் பண்ண பெரிய தப்பு. அந்த வீட்டுல அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. நாலு முழுக்க அவகிட்ட மாடு மாதிரி வேலை வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பதிலா அவளுக்கு சாப்பிடுறதுக்கு காஞ்சி போன சப்பாத்தியை தான் கொடுக்கறாங்க. அவ எவ்வளவு நாளைக்கு தான் இதெல்லாம் தாங்குவா? அவளுக்கு கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிடும். மருமகளே, ஒரு பொண்ணோட அப்பாவை அவங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். என் மென்மையான பொண்ணு அதை வீட்டை இருந்து நீ தான் காப்பாற்றணும். பொண்டாட்டிங்கிறவ புருஷன்ல பாதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க காவியா. ஆனா உன்னோட சூரஜன் இருக்கானே, எங்க வீட்டு பொண்ணு ஈஷாவ என்னில் பாதின்னு சொல்றது இருக்கட்டும், அவள கல்யாணமே பண்ணிக்கலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னோட அண்ணனும் சரி அந்த நரகமும் சரி என் தங்கச்சிக்கானதே இல்லை. அவ அங்க எந்த காலத்திலயும் சந்தோஷமா இருக்க மாட்டா காவியா. ஆனா அரவ், இஷா நீ இந்த உறவை தொடரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டை தன்னோட புகுந்த வீடா நினைக்கிறாங்க. ஏன்னா அவ அப்பாவி மென்மையானவ. உறவுகள்ல உண்மை, சந்தோஷம், நல்ல விஷயங்களை தெரியாது அவளோட பழக்கம். அதுக்கு தான் அவ இன்னைக்கு அங்க கஷ்டப்படுறதுக்கான காரணம். நான் சொல்றது தப்பா கூட தோணலாம் காவியா, ஆனா உன்னோட அண்ணன் ஒரு ரவுடி. ஆனா என் தங்கச்சி ஈஷா ஒரு ரவுடிக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு புரிஞ்சுதா? சூரஜ் என்ன பிறந்ததுல இருந்தே ரவுடி இல்ல, நல்ல ஸ்டூடெண்டா இருந்தாரு. சூழ்நிலையால தான் அவரு இப்படி ரவுடி ஆக வேண்டியதாயிடுச்சு. அப்படி இல்லைன்னா சூரஜ் அண்ண மாதிரி ஒரு நேர்மையான ஆளு இஷா அன்னைக்கு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறேன், எங்க வீடு ஏழ்மையான வீடு தான், சின்ன வீடு தான். நாங்க பட்ஜெட் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆடம்பரம் முக்கியம் இல்ல, எது தேவையோ அதை தான் முதல்ல கவனிப்போம். ஒருவேளை இஷா அண்ணி அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னா அதே மாதிரி ஒரு ஏழை வீட்டு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுல சந்தோஷமா வாழ முடியுங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. சந்தோஷங்கிறது பணக்காரங்களா ஏழையா பொறுத்து கிடையாது. ஆனா ஒருவேளை நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா என்னவோ? சாரி அண்ணி. நில்லு காவியா, அவ கடுப்பாயிட்டா. நான் ஏதாவது தப்பா சொன்னா என்ன? சூரஜ், தேங்க்யூ. என் வளையலை காப்பாத்தி என்னை காப்பாத்தினதுக்கு. தப்பான எண்ணத்தை வளர்த்துக்காத ஐஷா. என்ன செய்யணுமோ அதுதான் நான் செஞ்சேன். ஏன்னா நீ செய்யாத தப்புக்கு அப்பதான் உனக்கு தண்டனை கிடைக்காம இருக்கும். என் மேல இவ்வளவு அக்கறையா? நான் சொன்னல தப்பான எண்ணத்துல இருக்காதுன்னு. நான் உண்மைக்கு மட்டும்தான் துணையா இருந்தேன், உனக்காகலாம் ஒண்ணும் இல்ல. என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் உண்மைக்கு துணையா இருந்த, அப்புறம் நீ எனக்கு துணையா இருந்த. ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணும், நீ சொல்றது ஒண்ணு ஆனா செய்யறது ஒண்ணு. தேங்க்யூ. ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணும், நீ சொல்றது ஒண்ணு ஆனா செய்யறது ஒண்ணு. நான் அந்த மாதிரிலாம் இல்ல.
நான் ஆசைப்படுறது எப்படியாவது நீ இந்த வீட்டை விட்டு போயிடணுங்கிறது தான். மூளையை டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டா. இந்த பென்ட்ரைவ்ல தான் நம்ம கல்யாணத்தோட ஃபுட்டேஜ் இருக்கு. நம்ம எல்லாருடைய நல்லதுக்காக நான் கண்டிப்பா இதை அழிச்சுதான் ஆகணும். என் புருஷன் பிரம்மச்சாரிக்கு யார் கண்ணும் பற்றக்கூடாது. என்னங்க இங்க வாங்க. இங்க பாத்தீங்களா, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டை நான் சாப்பிட்டாதான் என்னோட விரதம் முழுமையடையும். உன் வயிற்றுக்குள்ள எவன் குழந்தை இருக்கோ எனக்கு அது தெரியல. ஆனா நல்ல மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. அனுராக், ஒருவேளை அப்பா எதிர்க்க இப்போ குஷ்பு ஏதாச்சும் கேள்வி கேட்டா அப்புறம் என் வீக்னஸும் வெளியே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவே கிடைக்காது. இல்லை இல்லை, நான் இப்போ அமைதியாக தான் இருக்கணும். இந்தாங்க. அனுராக், என்னாச்சுங்க? ம், பயங்கர வாசனையா இருக்கே. தேவையில்லாம பேப்பர் மாதிரி இருக்கிற சிப்ஸ் தின்னதுனால அத்தை இந்த மாதிரி பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மட்டும் நான் அதை சாப்பிடலனா அப்புறம் இந்த ஜென்மத்துல என்னோட ஆத்மா சாந்தி அடையாது. அட கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. ஒன்னு சொல்லவா, ஜோடியா இருக்கவங்க ஒரே கிண்ணத்துல இருந்து ஒன்னா பாயாசம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உறவு 7 ஜென்மத்துக்கு தொடருமா. அப்புறம் இன்னைக்கு மனைவிங்க இருக்காங்கல்ல, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தட்டுல சாப்பிட்டுதான் விரதத்தை முடிப்பாங்க. அப்புறம் சூரஜ், முதல்ல ஒரு ஸ்பூன் பாயாசத்தை நீ குடி, அப்புறம் அதே ஸ்பூன்ல பிந்தியா கூட்டி விடு. அப்பதானே அவ விரதம் முடியும். நீ சாப்பிடு சாப்பிடு. சபாஷ், இதே ஸ்பூன்ல பிந்தியா கூட்டி விடு சீக்கிரம்.
சீக்கிரமா ஊட்டி விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. இஷா 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 என்னாச்சு? ஐயோ இஷானி, இஷா இஷா ஏந்திரு. என்னாச்சு? காவியா அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. அது சரி, ராஜகுமாரி பசியிலே மயக்கமாயிட்டா போல இருக்கு. ஒருவேளை எனக்கும் பசியினால அப்படியே மயக்கம் வந்துடுமோ? விரதம் இருக்க வேணாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறியே. விரதம் இருப்பேங்கிறியே. இப்படி மயங்கி கிடக்குறே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. பெரியமா, காவியா இவ எதுவுமே சாப்பிடல. கலந்து கொஞ்சம் வாயை தரைய. அண்ணியோட விரதம் முழுமையடைஞ்சிருச்சு. ஆமா, ஏன்னா நீங்க சாப்பிட்ட பாயாசத்தை அண்ணி அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இது தெரியாம தான் நடந்துச்சு. இது தெரியாமலாம் நடக்கல. இந்த அதிசயத்தை அந்த ஆண்டவன் தான் செஞ்சிருக்கான். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த விரதத்தை உண்மையா நேர்மையா கடைபிடிச்சா கண்டிப்பா நிறைவேற யாராலும் தடுக்க முடியாது. நீங்க 2 பேரும் வாயை மூடுங்க. பாட்டி மாதிரி பேசிக்கிட்டு. தேங்க் காட் இஷா அண்ணி, நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. உக்காருங்க அடி. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. அந்த கடவுள் அவளோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. இந்த விரதத்தை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் யாராலையும் சூரஜ் கிட்ட இருந்து என்னை பிரிக்க முடியாது. இப்போ ஒரு கொலுசு தானே இருக்கு, அதுவும் உனக்கு பிரச்சனையா இருக்கா? நிறுத்து. என்ன இது? ஒரு பக்கம் கொலுசு இல்லனா வளையல், ஏன் இந்த ரூம்ல இப்படி ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்க? நீ இந்த பிரம்மச்சாரியில, அதனாலதான் உனக்கு புரியல. இது ஒண்ணும் சத்தம் இல்ல, ஒரு மனைவியோட அலங்காரம். அலங்காரமா? மனைவி வளையல் கொலுசு, மனைவி வளையல் கொலுசு, மொத்த பேர் என்ன பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கீங்க. நான் உன்னை புருஷன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்க? சரி அதை விடுங்க. இன்னைக்கு
ஒரு புருஷனா என்னோட விரதத்தை முடிச்சு வச்சதுக்கும் என் மேல இவ்ளோ அக்கறை காட்டினதுக்கும் டபுள் தேங்க்ஸ். இங்க பாரு அம்மா தாயே, உன்னுடைய தேங்க்யூவை நீ உன்கிட்டயே வச்சுக்கோன்னா. நீ மயக்கமாயிட்ட, அதனாலதான் நான் உனக்கு ஊட்டி விட்டேன். உன்னுடைய விரதத்துல நான் ஒண்ணு முடிச்சு வைக்கல. நீ ஒத்துக்கிட்டல நான் உண்மையிலேயே மயக்கமாயிட்டேன்னு? ஒத்துக்கிட்ட பாத்தியா? அப்பனா சூப்பர் ஆக்டர் தான். இப்ப நீ செஞ்ச காரியம் இருக்கே, அது ஆக்டிங் யாரும் சொல்ல மாட்டாங்க, அத பொய் சொல்றேன்னு சொல்லுவாங்க. நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டல, இந்த மாதிரி ஃப்ராட் ஐஏஎஸ் ஆக போறீங்களா? இது ஃப்ராட்னு சொல்ல மாட்டாங்க, டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மாறிக்கணும். இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். உன்கிட்ட வாக்குவாதம் பண்றதை விட நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்டாட்டி கிட்ட பேச போறேன். ஹலோ பிந்தியா, இங்க பாரு, உன்கிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு. என்ன? சாரி பிந்தியா, என்னால உன் விரதத்தை முடிச்சு வைக்க முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ தான் எனக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டே இருந்துட்டல, கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம வழியில இருக்கிற எல்லா முள்ளுகளையும் எல்லா திரைகளையும் நான் தகர்த்து தூக்கி எறிஞ்சிடுறேன். இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்றேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை என் பேச்சை கேட்டு உனக்கு இப்ப தூக்கம் கூட வரலாம். ஆனா நான் என்ன பண்றது? என் மேல ஒருத்திங்க உட்காந்து தபலா வச்சுக்கிட்டு இருக்கா. பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுற, கேட்டா பிரம்மச்சாரின்னு சொல்ற. நீ போலி பிரம்மச்சாரி. சரி, போனை வைக்கிறேன், என் வேலை முடிஞ்சது. அப்புறமா போன் பண்றேன், பாய். சூரஜ், பெருசா என்ன வெறுப்பேத்திரியா? நீயும் எனக்கு சொந்தமாவ, இன்னொரு கொலுசு கூட எனக்கு சொந்தமாகும். அப்புறம் பொண்டாட்டி ஆகிற உரிமை எனக்கு கிடைக்கும். என்னோட எல்லா கனவும் நிறைவேறிடும். சூரஜ், ஐஷா, இல்ல 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 இல்ல, முதல்ல மயங்கற மாதிரி நடிச்ச, ரெண்டாவது வழிக்க விழற மாதிரி நடிக்கிறியா? இல்ல 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 ஐஷா, நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. ஒரே நாள்ல 2 வாட்டி உங்ககிட்ட ஏமாந்து போறதுக்கு. சூரஜ், நிஜமே விழுந்துட்டாரா? இஷா, 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 என்னாச்சு? உனக்கு ஒண்ணு இல்ல? சூரஜ், எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ். ஆயிஷா, கதவு தர. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. என்னால வலி தாங்க முடியல, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இஷா, தாப்பால் உள்பக்கமா போட்டிருக்கு, கொஞ்சம் தர. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. சூரஜ்,